அழிவிற்கு விலக்கும் அண்ணலே போற்றி. அதிசயங்கள் புரியும் ஆண்டவா போற்றி. அழிவிற்கு விலக்கும் அண்ணலே போற்றி. அதிசயங்கள் புரியும் ஆண்டவா போற்றி. கிருபை பொழிந்திடும் கிருபாகரா போற்றி. கீதங்கள் பாடுவோம் கிறிஸ்துவே போற்றி. கிருபை பொழிந்திடும் கிருபாகரா போற்றி. கீதங்கள் பாடுவோம் கிறிஸ்துவே போற்றி. சகலமும் படைத்த சர்வேஸ்வரா போற்றி. சஞ்சலம் நீக்கிடும் சம்பூர்ண போற்றி. சகலமும் படைத்த சர்வேஸ்வரா போற்றி. சகலமும் படைத்த சர்வேஸ்வரா போற்றி. சகலமும் படைத்த சர்வேஸ்வரா போற்றி. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 22 வரை. தியானத்தின் தலைப்பு: சோதனைகளிலிருந்து தப்புவிக்கிறவர். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 16. தேவனோடு அதிகம் நெருங்கி ஜீவிக்க விரும்பவில்லை என்று கூறிய சகோதரியிடம் ஏன் என கேட்டபோது, கிறிஸ்துவோடு அதிகம் நெருங்கி ஜீவித்தால் வாழ்க்கையில் பல பாடுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறினாள். கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள் நிறைந்த வாழ்க்கை என்பது உண்மைதான். ஆனால் பாடுகள் இல்லையேல் பரமனின் அன்பையும் மகிமையையும் பிரசன்னத்தையும் அவர் அருளும் தெய்வீக ஆறுதலையும் அனுபவிக்க முடியாது என்பதை அந்த சகோதரி அறியாதிருந்தாள். அவளை போன்று வாழ விரும்பும் சகோதர சகோதரிகளின் வாழ்க்கை எத்தனை பரிதாபமானது! எத்தனை பாடுகளை சந்திக்க நேர்ந்தாலும் பரவாயில்லை, மரணமே வந்தாலும் கூட அதை என் ஆண்டவருக்காக சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வேன் என்று தானியேல் தன் தீர்மானத்தில் உறுதியாயிருந்தார். மனுஷனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து மனிதனை திருப்திப்படுத்துவதை பார்க்கிலும் தான் நம்பியிருந்த தேவனையே திருப்திப்படுத்துவதில் வைராக்கியமாகவே இருந்தார். இப்படியாக கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரமே தன் வாழ்விலே நிறைவேற்றுவதில் உறுதி கொண்ட தானியேலின் விசுவாசம் எத்தனை ஆழமானது! இந்த உறுதியோடு ஜீவித்திருந்த தானியேலுக்கு சோதனைகள் பல வழிகளிலும் வந்தது. அவனை எப்படியாகிலும் தம்முடைய தந்திர வலையில் சிக்க வைத்து அவனது உயர்வுக்கும் உயிருக்கும் உலை வைக்க தீர்மானித்தார்கள் அவனது எதிராளிகள். ஆனாலும் அவர்களின் சூழ்ச்சிக்கு அவன் சற்றும் பயப்படவில்லை. தான் ஆராதிக்கும் ஆண்டவர் இன்னார் என்பதை தானியேல் அறிந்திருந்தான். அதனால் அவர் ஒருவரையே கனம் பண்ணினான். கர்த்தரும் அவனை கனம் பண்ணினார். ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தரையே நம்பி ஜீவிக்கும் உன்மேல் எரிச்சல் கொண்ட எதிராளிகள் உன்னை அழித்துவிட திட்டங்கள் தீட்டலாம். உன் சரீரத்தை மாத்திரம் அழிக்கக்கூடிய சக்திகளை கண்டு பயந்து உன் தேவனின் சித்தத்துக்கு கீழ்ப்படிவதை நிறுத்திவிடாதே. அவர் அறியாமல் உன் தலையில் உள்ள ஒரு முடியை கூட மற்றவர்களால் தொட முடியாது. அது மட்டுமல்ல, அவர்கள் உன்னை தொடும்போது ஜீவனுள்ள கர்த்தரின் கண்மணியை தொட எத்தனிக்கிறார்கள் என்பதை மறந்து போகாதே. அவர் உன்னை சகல தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பார் என்ற விசுவாசத்தோடு இரு. தேவன் உன்னை தப்புவிப்பார். நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. சோதனை நேரம்தான் உன் உறுதியை வெளிப்படுத்தும் நேரமாகும். ஆகவே கலங்காதே. ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, துன்பங்கள், அவமானங்கள், சோதனைகள் வந்தாலும் கலங்காமல் இருந்து உம்முடைய சித்தத்தை மாத்திரமே நிறைவேற்றுவதில் கவனமுள்ளவர்களாயிருக்க கிருபை தாரும். ஆமென்.